ஹலோ, கேக்குதுங்களா? ஓகே, ஃபைன். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு பிளான் என்னன்னா ரிசீவபிள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரிசீவபிளில் ப்ராப்ளி செட்டப் ஃபிக்ஸ்ட் அசெட். ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல லோட் ஆயிட்டே இருக்குது, நாளைக்கு சொல்லி தரேன்னு சொன்னீங்க. இல்லை, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துமே அது ரிட்டையர்மெண்ட்டு, டெப்ரிசியேஷனு, அதுக்கப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, காஸ்ட் பார்த்தோம். அது லோட் ஆகிட்டு இருந்தது நமக்கு. அதுக்கப்புறம் திருப்பி கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம், நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னு நினைக்கிறேன். அது பாருங்க, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்டில் பேசிக்லி உங்களுக்கு அவ்வளோதான். பிகாஸ் உங்களுக்கு சிஎம்எஸ் அண்ட் எஃப்ஏ பார்த்தீங்கன்னா, சிஎம்எஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன மாடியூலு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் லோடிங் இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயினே இதில் சிஎம்எஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் சின்ன மாடியூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அசெட்டு. ஸோ அதில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு பேசிக்லி அந்த எப்படி ஆட் பண்ணுறோம், எப்படி டிப்ரிஷியேட் பண்ணுறோம், ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு ஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்ப்போம் நம்ம. பட் ஃபிக்ஸ்ட் அசெட் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஒரு ஸ்மாலர் மாடியூல் தான். ஸோ ரிசீவபிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய மாடியூல் ஆக்சுவலாக. ஸோ இது கொஞ்சம் டைம் டேக்கிங். பட் ஃபிக்ஸ்ட் அசெட் உங்களுக்கு சின்ன மாடியூல் தான். ஸோ ப்ராப்ளி நீங்கள் பாருங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கூட சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி சார், நான் அப்போ பார்த்து உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ரிசீவபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்லி ரிசீவபிள் அப்படின்னா இப்போ நான் ஒரு சேல்ஸ் பண்ணுறேன். அதாவது என்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்துட்டு லெட்ஸே ஒரு பெர்ஃப்யூம் மேனுஃபேக்சர் தான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பெர்ஃப்யூம் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறேன். மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷனில் நான் என்னோட ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபினிஷ்ட் கூட்ஸை வந்துட்டு பேக் பண்ணி இங்கேருந்து ஒரு லொக்கேஷனுக்கு அனுப்புகிறேன். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவல் சேல்ஸே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எனக்கு நடந்தது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். பிகாஸ் நான் இந்த ஐட்டமை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா நான் வந்துட்டு ஒரு சில பர்ச்சேசஸ் இதெல்லாமே பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே நான் வந்துட்டு இன்வாய்ஸ் போட்டுட்டு பேமெண்ட் பண்ணிப்பேன். ஸோ அது வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ஐட்டம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ண ஐட்டத்துக்கு வந்துட்டு இப்போ எனக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷன், அதாவது லெட்ஸே லொக்கேஷன் எனக்கு வந்துட்டு 4 பிரான்ச் இருக்குது. ஸோ அண்ணா நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது, நந்தனமில் ஒன்று இருக்குது, தேனாம்பேட்டையில் ஒன்று இருக்குது. ஸோ ப்ராப்ளி லெட்ஸே தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது எனக்கு அண்ணா நகர் பிரான்ச்சில் வந்துட்டு ஐட்டம் வந்துருச்சு. அப்போது நான் வந்துட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ பண்ண சேல்ஸ் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு எந்த மாடியூலில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரிசீவபிள் மாடியூலில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஏபியில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு செட்டப்பு, அதுக்கப்புறம் மாஸ்டரு, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் இருந்ததோ, ஸோ சிமிலர்லி இதில் ஒரு சில செட்டப்ஸ் இருக்குது, ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஏபிக்கும் ஏஆருக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ பர்ச்சேசிங்லேருந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறாரு அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரை நீங்கள் ப்ராப்ளி அதில் இன்புட் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணிப்பீங்க, அவ்வளோதான். பட் அந்த இன்வாய்ஸை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்களான்னா இம்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட் பிஓ நம்பர் இதுதான் சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த இன்வாய்ஸை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிப்பீங்க. பட் வேற ரிசீவபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. அது என்னன்னா உங்களுக்கு சப்ளை செயினோட மாடல். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏபி சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிமிலர் ப்ராசஸ் இங்கே இருக்குது. சிமிலர்னா எக்ஸாக்ட்லி நாட் சிமிலர். என்ன அப்படின்னா உங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் சொல்லுவோம், இங்கே சேல்ஸ் ஆர்டர் சொல்லுவோம்.
அதாவது ஒரு சேல்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர் வரும். ஸோ எனக்கு இந்த குவான்டிட்டியில குடுங்க, இந்த டேட்ல எனக்கு வேணும். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு பிசிக்கல் காப்பி வந்துட்டு உங்களுக்கு வரும். பிசிக்கல் ஆர் இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் எனிதிங் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த வந்த ஆர்டர அக்செப்ட் பண்ணிட்டு, ஸோ இத வந்துட்டு நீங்க ஆர்டர் ரெடி பண்ணுவீங்க. ஸோ ப்ராபப்ளி அந்த ஒரு லெட்ஸ் சே ஒரு 10 பண்டில்ஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ஃபினிஷ் குட்ஸா இருக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் பேக் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணுவீங்க. அப்போ ஆஸ் அ ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிடுவீங்க. சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு இந்த பேக்கிங் இது எல்லாமே பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, பேக் ஸ்லிப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எஸ்சிஎம் பார்ட்டு. பட் ஆஸ் அ நாலேட்ஜ் வச்சுக்கோங்க. ஸோ பேக் ஸ்லிப் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணிட்டு ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லோட் ஏத்திடுவாங்க. ஸோ எதோ லாரி ஆர் எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா, ஒரு ஏர் ஆர் கார்கோ ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுல வந்துட்டு நீங்க ஷிப்மெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஷிப். ஸோ ஷிப்மெண்ட்ன்னு சொல்றது வந்துட்டு உங்களுக்கு ரோட், ஏர் எனி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதுல ஆரக்கிள்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஷிப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஷிப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ரிசீவபிள் மாடியூல்ல நமக்கு அதுக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு அது சொல்லுவேன். ஸோ அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல கிரியேட் பண்றாங்க இல்லையா அந்த சேல்ஸ் ஆர்டர். இந்த சேல்ஸ் ஆர்டருக்கு வந்துட்டு நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த ஆர்டர் வந்துட்டு லெட்ஸ் சே 10 குவான்டிட்டிஸ் பெர்ஃப்யூம் அப்படின்னா, எனக்கு நான் அந்த பர்ட்டிகுலர் நம்பர் இன்புட் பண்ணேன் அப்படின்னா, இன்புட் குடுத்தேன்னா, எனக்கு இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் தட் அந்த பர்ட்டிகுலர் இன்வாய்ஸ வந்துட்டு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் எப்படி டிரைவ் ஆகும்னா, அது எல்லாமே செட்டப்ஸ் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்வாய்ஸுக்கு ரிசிப்ட் வந்துட்டு நீங்க வாங்கிப்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சைக்கிள் பேரு O2Cன்னு சொல்லுவாங்க. ஆர்டர் டு கேஷ் சைக்கிள்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டு ஸ்டார்ட் வித் ஓகே. இதுல மாஸ்டர் டேட்டா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம பேபிள்ஸ் பார்க்கும்போதே வந்துட்டு பேங்க் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாஸ்டர் வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாஸ்டர் நமக்கு என்ன தேவைப்படும்னா கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர்ன்னு சொல்லும்போது நமக்கு வந்துட்டு கஸ்டமர் ப்ரொஃபைல் ஓகே. அது கஸ்டமர் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு கஸ்டமர் சொல்லும்போது சொல்றேன் அது. ஸோ இப்போ என்னன்னா, ஸோ டு ஸ்டார்ட் வித் ஸோ உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்துட்டு சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேனேஜ் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ இந்த சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் குடுக்காம உங்களால எனி ரிசீவபிள் டிரான்சாக்ஷன் ஆர் எனிதிங் உங்களால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கீ. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செட்டப். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் நான் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் செக். ஓகே. ஐ திங்க் நான் பண்ணலன்னு நினைக்கிறேன். லெட் மீ கிரியேட் ஒன். இட்ஸ் நாட் அப்பியரிங். ஸோ இதில் அப்பியர் ஆகலை அப்படின்னா ஸோ ப்ராப்ளி ஆல்ரெடி இது கிரியேட் ஆயிருக்கணும். லெட் மீ செக் ஒன்ஸ். ஓகே. யா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ப்ராப்ளி டிட் நாட் அப்பியர் இன் தி சர்ச். Just give me a moment.
ஓகே யா சாரி ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லி 2 டேப் இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸிங்க்கு உள்ள ஆப்ஷன்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட்டுக்கு உள்ள ஆப்ஷன்ஸு. ஸோ பில்லிங் அண்ட் ரெவன்யூன்னு சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு இன்வாய்ஸோட ஆப்ஷன்ஸு, ஸோ கேஷ் ப்ராசஸிங்னு சொல்கிறது வந்துட்டு ரெசிப்டோட ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலது வந்துட்டு கலெக்ஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு அட்வான்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு மாடியூல் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு சின்ன மாடியூலு. பட் ப்ரைமரிலி அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும் சார். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு ஆக்டிவ் ஃபாலோ அப் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் வந்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கஸ்டமரோட ரேட்டிங்ஸ் இதெல்லாமே வச்சுருப்போம். ஸோ ஆவரேஜ், குட், பேட் இந்த மாதிரி வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே அனுப்புவோம். அதாவது டெலிகசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அனுப்புவோம். ஸோ இது ப்ரைமரிலி எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு டு மேக் ஷூர் தட் யூ ஹேவ் யுவர் கேஷ் ஃப்ளோ இன் அ ப்ராப்பர் வே. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த ஸ்ப்ளிட் அமௌண்ட்டு, டேஸ் அண்ட் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன் இது எல்லாமே உங்களுக்கு அந்த அட்வான்ஸ்ட் கலெக்ஷனோட கான்ஃபிகரேஷன்ஸ். அதாவது உங்களுக்கு ஸ்ப்ளிட் அமௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் டேஸ் இன் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. அதாவது ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் மாதிரி நீங்கள் செட் பண்ணுறது. ஓகேங்களா? சிமிலர்லி தி சேல்ஸ் கிரெடிட் பர்சன். ஸோ இது எல்லாமே இன்க்ளூடிங் இந்த ரெக்வயர். ஸோ எல்லாமே எல்லாமே இந்த பார்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் கலெக்ஷனுக்கு உள்ளது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரூல் செட்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நம்மளோட இன்வாய்ஸிங் பார்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்ளிகேஷன் ரூல் செட். ஸோ அப்ளிகேஷன் ரூல் செட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி அப்ளை ஆகணும். இப்போ நீங்கள் லெட்ஸே ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆர் லெட்ஸ் டேக் திஸ் சினாரியோ. ஸோ உங்களுக்கு ஒரு 4 இன்வாய்ஸ் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஓகே. ஸோ டியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80,000 இருக்குது. ஸோ இப்போ புதுசாக ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இந்த கஸ்டமருக்கு. அப்போது உங்களுக்கு ஒரு 10,000 இருக்குது. அப்போது டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 90,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 90,000ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு 40,000 வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரிமைனிங் வந்துட்டு லேட்டராக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த கேஸில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வரணும், எது லாஸ்ட் வரணும். ஸோ உங்களுக்கு லைன் ஃபர்ஸ்ட் வரணுமா, இல்லாட்டி டேக்ஸ் வரணுமா, இல்லை உங்களுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட். ஸோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னா ப்ரோரேட் ஆல். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு லைன் அண்ட் டேக்ஸ் ப்ரோரேட், அதுக்கப்புறம் லைன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேக்ஸ் எடுத்துக்க போகிறீங்கன்னா ஸோ அப்ராப்ரேட்லி வி வில் செட் இட். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோரேட் ஆல். ஸோ ப்ரோரேட் ஆல் அப்படின்னா எனக்கு ஒரு இந்த 10,000 ரூபாய் வந்துட்டு நான் வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு இன்வாய்ஸில் வந்துட்டு ஸோ ப்ராப்ளி ஈக்குவலாக எடுத்து பார்த்தா 10,000 வருதுன்னா அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன் ரூல் செட். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிமார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் வைஸ், அதாவது மீனிங் லைன் இன் த சென்ஸ் நான் இங்கே என்ன மீன் பண்ணுறேன்னா ஐட்டம் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு லெட்ஸே ஒரு சோப் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராப்ளி சாக்லேட்டுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் இருக்காது. ஸோ ப்ராப்ளி ஆஸ் அ ப்ரொமோஷன் எனக்கு வந்துட்டு சோப்புக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் இருக்கலாம். ஸோ ப்ராப்ளி ஒரு 2% வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு லைன் லெவலில் அப்ளை ஆகணுமா, இல்லை டோட்டல் இன்வாய்ஸுக்கு வரணுமா, இல்லாட்டி லைன் அண்ட் ஃப்ரைட் அண்ட் டேக்ஸ் ஸோ இதுக்கு சேர்த்து வரணுமா. ஸோ இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பேசிஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்அண்ட் டிஸ்கவுண்ட் வேணுமா. ஸோ அன்அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ ஆர் எலிஜிபிள் டு இட்
பட் உங்களுக்கு somehow you couldn't claim it. So let's say எனக்கு வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு if I make early payment, so I'll be able to probably claim it. பட் நான் வந்துட்டு அதை கிளைம் பண்ண முடியல. அப்போது அது என்ன அப்படின்னா உங்களுக்கு அன்அர்ன்ட் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ வெதர் யூ வாண்ட் டு அலோவ் தி அன்அர்ன்ட் டிஸ்கவுண்ட், ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்ஷியல் பேமெண்ட் பண்ணுறாரு, ஸோ அதுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா? இல்லை ப்ராப்ளி எனக்கு ஃபுல் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆன் பார்ஷியல் பேமெண்ட் வந்துட்டு டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேஸில் ஸோ நான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணல, அதனால் நான் வந்துட்டு மூணுமே டிசேபிள் பண்ணியிருக்கேன். பட் இன்கேஸ் நீங்கள் ஸோ இது வந்துட்டு மேண்டேட்ரிங்கிறனால நான் ஆஸ் அ ஹோல் கொடுத்துருக்கேன் இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கு. ஸோ பட் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆன் பார்ஷியல் பேமெண்ட் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஐ மீன் பார்ஷியல் பேமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் டிசேபிள் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. தென் உங்களுக்கு வந்துட்டு அலோவ் எனி பிஸ்னஸ் யூனிட் டு ப்ராசஸ் ரிசிப்ட்ஸ். மீனிங் நான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் யூனிட் கால்ட் போல்டானில் வந்துட்டு ஒரு ரிசிப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் வேறு எனக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் யூனிட்டில் இன்னொரு பிஸ்னஸ் யூனிட்டில் வந்துட்டு ப்ராப்ளி இந்த ரிசிப்ட் வந்துட்டு பே பண்ணும். ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ் சினாரியோக்கு உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஸோ சேம் எக்ஸாம்பிள், எனக்கு அண்ணா நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது, நந்தனமில் ஒன்று இருக்குது. இப்போது அண்ணா நகரில் வந்துட்டு இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நந்தனத்துக்கு வந்துட்டு இவர் அந்த வழியாக வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட டியூ வந்துட்டு நான் பே பண்ணிடுறேன், பே பண்ணிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ரிசிப்ட் கொடுத்துருங்கன்னு கேட்குறாரு. அப்போது எனக்கு இந்த கேஸில் அலோவ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது தான் உங்களுக்கு அலோவ் எனி பிஸ்னஸ் யூனிட் டு ப்ராசஸ் ரிசிப்ட்ஸ். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளி யூ கேன் அலோவ் திஸ் ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் தான். அதாவது உங்களுக்கு அந்த ஸோ சார்ஜ் பேக் அண்ட் இது வந்துட்டு லேட்டராக பார்ப்போம் நம்ம. டு கிவ் அ ஃபேர் ஐடியா, ஸோ சார்ஜ் பேக்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு லெட்ஸ் டேக் அன் சினாரியோ wherein I have this particular customer who has to pay me back probably 50,000 rupees. ஓகேங்களா? ஸோ இந்த 50,000 ருபீஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 5 இன்வாய்ஸஸ் இருக்குது. ஸோ 5மே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டியூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவர் வர்றாரு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த 50,000 வந்துட்டு ஆல்ரெடி டியூ ஆகிடுச்சு. ஸோ டியூ கிராஸ் ஆகி 3 days ஆயிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி அவரோட கிரெடிட் லிமிட் அது அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ டு குட் டு ஆவரேஜ் மாறும். ஸோ அதனால் இந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 30,000 பே பண்ணிடுறேன், நீங்கள் வந்துட்டு இந்த பில்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது பில்லில் இந்த 50,000 சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த 30,000 வாட் எவர் தி பர்ச்சேஸ் அமௌண்ட் ஹீ இஸ் டூயிங், ஸோ 50 + 30 18 சொல்லிட்டு போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பேக்குன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐ மீன் தி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்டிவ். ஸோ இது எல்லாமே பார்ட், நாட் எக்ஸாக்ட்லி தி அட்ஜஸ்ட்மெண்ட், பட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிகாஸ் எக்ஸிஸ்டிங் பில்லை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது பில் கூட ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதோட டோட்டல் டியூ எடுத்துக்கிறீங்க. அப்போ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த 5 இன்வாய்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஐ மீன் ஆல்ரெடி அது டியூவில் இருந்தது இல்லையா, காஸ்ட் அந்த டியூ டேட் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது எல்லாமே ப்ராப்ளி ஃப்ரம் டுடே இஃப் ஐ ஹேவ் 7 days ஆஃப் டியூ, ஸோ ஐ கேன் பே 80,000 ஆஃப்டர் 17th. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அதர் தன் தட் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். உங்களுக்கு ஒரு கால் எனி சேஞ்சஸ் டு தி இன்வாய்ஸ் ஆர் தி ரிசிப்ட், ஸோ அது வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இது ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு ஜஸ்ட் ரீசனாக தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ரிசிப்ட் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெமிட்டன்ஸ் இதெல்லாமே இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் பண்ணுறது. பட் இன் ரியல் டைம் இன் டுடே சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் எதுவுமே வந்துட்டு இதில் நடக்காது அன்லெஸ் அன்டில் இட்ஸ் அன் ஹியூஜ் பிஸ்னஸ். ஸோ அவங்க வந்துட்டு ப்ராப்ளி 3-4 கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்குன்னா ஸோ அந்த கேஸில் உங்களுக்கு எல்சி இருக்கும், இல்லாட்டி ஒரு பேங்க் டு பேங்க் கம்யூனிகேஷன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் if this particular transaction is done only in India, so let's take JioMart or any other case, okay, or probably any other e-commerce platform like the Big Basket or Zepto.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒன்று வந்துட்டு யூஸிங் யூபிஐ பேமெண்ட்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்துட்டு யூஸிங் தி கிரெடிட் கார்டு நீங்கள் வந்துட்டு பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் கார்டு இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மோஸ்ட்லி இட் இஸ் யூபிஐ பேமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்லி நீங்கள் ஃபீடின் பண்ணணும். ஸோ இப்போ தான் நம்ம சிஸ்டம் எடுத்திருக்கோம், மீனிங் இப்போ தான் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோவுக்கு வந்துட்டு ப்ராப்ளி உங்களுக்கு இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, பிகாஸ் ஃபர்ஸ்ட் செட்டப் இந்த சிஸ்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசீவபிள்ஸ் உங்களுக்கு இந்த சிஸ்டம் ஆப்ஷன். அதனால் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ரிசிப்ட் மெத்தட் வந்துட்டு ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் விட்டுட்டு இந்த ரிசிப்ட் மெத்தட் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பை டிஃபால்ட் வரும், பட் இன்கேஸ் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் அ அப்ரோச் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலி பிஸ்னஸ் யூனிட் லெவலில் நம்ம அட்டாச் பண்ண மாட்டோம். ஸோ எதில் அட்டாச் பண்ணுவோம்னா கஸ்டமருக்கு அட்டாச் பண்ணுவோம், பிகாஸ் உங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு உங்களுக்கு ஹேஷ்ட் ஆர் என்கிரிப்டடாக இருக்கும், டோக்கனைஸ்ட் பேமெண்ட்ஸாக தான் இருக்கும், பட் ஸ்டில் தட் இஸ் அட்டாச் டு தி கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு விட்டு, ஸோ சிமிலர்லி பேங்க் அக்கௌண்ட், ஸோ அதுவும் யூ வில் ஹேவ் டு கிரியேட் இட். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தி அக்கௌண்டிங். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இன்கேஸ் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோட ரியலைஸ் கெயின் லாஸ் ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எதில் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா ஸோ இதில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க அந்த அக்கௌண்ட்ஸ். கிராஸ் கரன்சி ரவுண்டிங் அக்கௌண்ட், ரியலைஸ் கெயின் அக்கௌண்ட், லாஸ் அக்கௌண்ட், ஸோ இதெல்லாமே இதில் தான் கொடுக்குறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஜேர்னல் இம்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி யூ கேன் எனேபிள் திஸ். அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு ரவுண்டிங் ரிலேட்டட், அதாவது 0.45 அந்த ப்ரெசிஷன் லிமிட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ரவுண்ட் இட் ஆஃப் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் போஸ்டிங் சொல்கிறது வந்துட்டு உங்களோட வடிகால் ட்ரான்ஸ்ஃபரிங் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் யுவர் ரிசீவபிள்ஸ் டு ஜென்ரல் லெட்ஜர். ஸோ ஹவ் ஃப்ரீக்வெண்ட் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர், ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இன்கேஸ் நீங்கள் மந்த்லி தான் பண்ண போகிறீங்க, ஸோ மந்த்லி பீரியட் க்ளோஷர் இருக்குது, ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஆஸ் அ பேட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி யூ கேன் செட் இட் அப் ஆஸ் 30 ஆர் ப்ராப்ளி 2 weeks ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் செட் இட் அப் ஆஸ் 15. ஓகேங்களா? ஸோ அப்ராப்ரியேட்லி யூ கேன் டிஃபைன் தீஸ் டேஸ் பெர் போஸ்டிங் சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்டிங் ஆப்ஷன். ஸோ ஹவு டு யூ வாண்ட் பிரிண்ட் தி டேக்ஸ் இன்வாய்ஸ்? ஸோ டோட்டல் டேக்ஸ் ஒன்லி, அதாவது இப்போ உங்களுக்கு நார்மல் இன்வாய்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி டேக்ஸ் இன்வாய்ஸ். அதாவது லெட்ஸ் சே இப்போ உங்களுக்கு மேக் மை ட்ரிப்பில் ஏதோ ஒரு புக்கிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ யூ வில் ஹேவ் தி டேக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் இங்கே நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு டேக்ஸ் ஒன்லி வரணுமா, இல்லாட்டி உங்களுக்கு ஐட்டமைஸ், அதாவது என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அதோட ஹெச்எஸ்என் கோட், ஜிஎஸ்டி எவ்வளோ, ஸோ இதோட பேஸ் எவ்வளோ, இதோட டோட்டல் எவ்வளோ பேமெண்ட், ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வரணுமா, இல்லை ஒன்லி டேக்ஸா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் நம்பர். ஸோ இங்கே டாக்குமெண்ட் நம்பர்னு சொல்கிறது வந்துட்டு இன்வாய்ஸ் நம்பர். ஸோ எப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும்? ஸோ இன்வாய்ஸ் நம்பர் ஷுட் பி ஜென்ரேட்டட் எய்தர் do you want to generate when this transaction is saved or it is completed? ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஆர் when do you use அப்படின்னா ஸோ சேவ்டு அப்படின்னா இப்போ நான் ஒரு ஏஆர் இன்வாய்ஸ் வந்துட்டு ஒரு மேனுவல் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மேனுவல் இன்வாய்ஸ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ப்ராப்ளி ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு க்ரியேட் இட் அண்ட் ப்ராப்ளி ஐ கம்ப்ளீட் இட் அட் லேட்டர் பாயிண்ட் இன் டைம். பிகாஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இல்லாட்டி இன் அ கேஸ் ஸோ நான் வந்துட்டு இப்போ டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணிப்பேன். ஸோ ப்ராப்ளி அக்கௌண்டிங் இதெல்லாமே லேட்டராக செக் பண்ணிப்பேன். ஸோ ப்ராப்ளி ஆஃப்டர் அ டே ஸோ நான் அந்த அக்கௌண்டிங்லாம் செக் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது இந்த சேவ் பண்ணி வச்சுருக்கிறப்போ எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் க்ரியேட் ஆகணுமா வேண்டாமாங்கிறது தான். ஸோ இப்போது சேவ் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வென் சேவ்ட், இல்லை அப்படின்னா வென் கம்ப்ளீட்டட்.
கம்ப்ளீட்டட்னா உங்களுக்கு கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நம்பர். ஸோ இங்கே டிரான்சாக்ஷன் நம்பர்னு சொல்கிறது இன்வாய்ஸ். ஸோ ஏஆரை பொறுத்த வரைக்கும், ஏபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏஆரை பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வென் கம்ப்ளீட்டட், ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஐட்டம் வேலிடேஷன் ஆர். ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஐட்டம்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்வென்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்லணும், ஐட்டம் வேலிடேஷன் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒன்றுக்கும், பட் போல்டானுக்கு நம்ம எனி ஐட்டம் ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணலை. பட் இன் ரியல் டைம், if you have the complete implementation, that is SEM and finance, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்க் இருக்கும். ஸோ எஸ்இஎம் டீம் வந்துட்டு உங்களுக்கு இந்த யூனிட்டுக்கு என்ன இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்வென்ட்ரி வந்துட்டு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் அலோவ் சேஞ்சஸ் டு தி பிரிண்டட் டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்துட்டு அலோவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் இது. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டெலிஷன். ஸோ டெலிஷன் வந்துட்டு அட் எனி பாயிண்ட் இன் டைம் யூ cannot do it. So there are certain cases where you can delete it, where you cannot delete it. So you can delete it when this particular option is enabled. ஓகேங்களா? ஸோ எப்போ நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு, அதாவது நான் ஜஸ்ட் கஸ்டமர் நேம் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போவே ஐம் ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் திஸ் பர்டிகுலர் இன்வாய்ஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ப்ராப்ளி ஐ நீட் டு கெட் இட் ரிவியூவ்ட் ஆர் கெட் தி கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் தி respective department அப்படின்னா, so I can just go ahead and delete the transaction. But usually it's not allowed. But if at all there is a requirement, so you have this option to delete the transaction. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்துட்டு உங்களுக்கு ரெக்கரிங் பில்லிங், அதாவது உங்களுக்கு எனி ரெபிட்டேட்டிவ் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா, ஸோ யூ கேன் எனேபிள் திஸ் ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் இமெயில் கம்யூனிகேஷன் அண்ட் தீஸ் திங்ஸ். ஸோ உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் போகணும் அப்படின்னா, ஸோ இதில் என்னென்னா அகெயின் இந்த டிரான்சாக்ஷன்லாம் இதில் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவீங்க கஸ்டமரில். பிகாஸ் பிஸ்னஸ் யூனிட் லெவலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஒன் ஃபார் தி என்டையர் பிஸ்னஸ் யூனிட். பட் இந்த பிஸ்னஸ் யூனிட்டில் ப்ராப்ளி ஐ வில் ஹேவ் 50 அதர் கஸ்டமர்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் இந்த இமெயில் அனுப்ப முடியாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் எந்த இமெயிலுக்கு அனுப்புவீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ கேன் கிவ் தி ஃப்ரம். ஸோ ஃப்ரம் வில் பி ஆல்வேஸ் ஒன். ஓகேங்களா? பட் டூ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி கஸ்டமர் செலெக்ஷன் தான். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் போகும் ஆஃப்டர் தி டிரான்சாக்ஷன் இஸ் கிரியேட்டட் அண்ட் கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட். ஓகே. அகெயின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷனை பொறுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் சார்ஜஸ். ஸோ லேட் சார்ஜஸ்னால் என்னென்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு 1st ஆஃப் ஜானில் கொடுத்துருக்க வேண்டியது, பட் அவர் இன்னும் உங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணல. அப்போது இந்த கேசஸ்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, லேட் சார்ஜஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு கஸ்டமர்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களோட கேஷ் ஃப்ளோ எல்லாமே அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால லேட் சார்ஜஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கலெக்ட் பண்ணுவீங்க. அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று நீங்கள் ஜென்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது கூட ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அது நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் வந்துட்டு அது எனி பிஸ்னஸ் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்களான்னா கிடையாது. பட் இன்கேஸ் பிஸ்னஸ் ஹேஸ் அன் ரெக்குவயர்மெண்ட் டு ஹேவ் தி லேட் சார்ஜஸ், ஸோ இதுதான் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் லேட் சார்ஜ்னு சொல்லிட்டு இதை எனேபிள் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் டைப் இது எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதில் வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் டைப்லேருந்து எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அந்த லேட் சார்ஜ் வந்துட்டு கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட ப்ரொஃபைல் ஆர் தி குரூப்பிங் ரூல்னு சொல்லுவோம். ஸோ குரூப்பிங் ரூல்னால் என்ன அப்படின்னா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் லெட்ஸே நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த இன்வாய்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா
ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கொடுத்த அந்த சேல்ஸ் ஆர்டர் அப்படியே உங்களுக்கு இங்கே வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் ரூல்ஸ் எழுதணும். ஸோ அந்த ரூல் தான் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் ரூல்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த சேல்ஸ் ஆர்டர் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எப்படி எனக்கு ஏஆர் அது ரிசீவபிளில் வந்துட்டு குரூப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுதான் குரூப்பிங் ரூல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ரெசிப்ரோக்கல் கஸ்டமர். அதாவது இது எந்த மாதிரி சினேரியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா எனக்கு லெட்ஸே ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஐ பேயிங் திஸ் பர்டிகுலர் டியூ அமௌண்ட் ஸோ கலெக்டட் ஃப்ரம் பர்சன் பி, பிகாஸ் அவர் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் சேல் பண்ண கஸ்டமருக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் ரெசிப்ரோக்கல் கஸ்டமர் இதில் எனேபிள் பண்ணணும். ஸோ இதில் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு அந்த இது மெமரி அண்ட் இதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? அதாவது இது எல்லாமே உங்களோட லோட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெமரி அண்ட் தீஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸிங்க்கு உள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட்டுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரிசிப்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ கேஷ் ரூல் செட். ஸோ ஆட்டோ கேஷ் ரூல் செட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு லெட்ஸே உங்களோட ஸோ லெட்ஸ் டேக் அன் சினாரியோ ஆஃப் ஏர்டெல். ஸோ ஏர்டெல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஆரக்கிள் cannot give a mobile application to have the sales entry created இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்ளி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரக்கிளுக்கு வரும். ஸோ ஆரக்கிளுக்கு வருது இல்லையா? ஸோ இது உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிசிப்டாக வரும். பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இவ்வளோ வாங்கியிருக்கேன் இந்த இன்வாய்ஸ்க்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆரக்கிளுக்கு ஃபீட் வருது. இப்போ ஆரக்கிளுக்கு ஃபீட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசிப்ட் டைரெக்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ க்ரியேட் பண்ண ரிசிப்ட் வந்துட்டு எந்த இன்வாய்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லாட்டி எப்படி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ வெதர் யூ வாண்ட் டு அப்ளை யுவர், பிகாஸ் நீங்கள் ரிசிப்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, இன்வாய்ஸும் லெட்ஸ் அஸ்யூம் தட் இன்வாய்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இன்வாய்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டீங்க, ரிசிப்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ 2 ஆக்டிவிட்டி முடிஞ்சுது. இப்போது இந்த ரிசிப்ட் இருக்குது, இந்த இன்வாய்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளி ஒரு 4 இன்வாய்ஸ் இருக்குது, பட் எனக்கு ஒரு ரிசிப்ட் இருக்குது. அப்போது இந்த ஒரு ரிசிப்டை வந்துட்டு எந்த இன்வாய்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கிறது வந்துட்டு நீங்கள் சிஸ்டத்துக்கு சொல்லணும் இல்லையா? லெட்ஸே அதில் ஒரு 3ல் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் வந்துட்டு எனக்கு 10th டிசம்பரில் வந்திருக்கு. ஸோ செகண்ட் வந்துட்டு ப்ராப்ளி லெட்ஸே எனக்கு ஒரு 25th ஆஃப் டிசம்பரில் வந்திருக்கு. ஸோ லெட்ஸே தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு இதில் வந்திருக்கு, கால் அந்த இதில் வந்திருக்கு கால் ஜான்வரி மந்த் ஆஃப் 5th ஆஃப் ஜான்வரியில் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதாவது மீனிங் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன இன்வாய்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிடணும். அப்படின்னா கிளியர் பாஸ்ட் டியூ இன்வாய்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் அக்கௌண்ட். ஸோ கிளியர் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் டோட்டலாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. மீனிங் இப்போ எனக்கு அகைன் இது பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், பட் எக்ஸாக்ட்லி நாட். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி பர்டனிங் டு தி இன்வாய்ஸ். அதாவது இந்த கஸ்டமருக்கு வந்துட்டு ப்ராப்ளி ஒரு 10 இன்வாய்ஸ் இருக்கலாம். அப்போ நம்ம இங்கே சொல்கிறது வந்துட்டு இன்வாய்ஸ். ஓகேங்களா? அதாவது இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன். பட் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா அக்கௌண்ட். ஸோ எனி கஸ்டமர் வில் ஹாவ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் சைட்ஸ். ஸோ இங்கே சைட்டுங்கிறது பிரான்ச்சு, இங்கே அக்கௌண்ட்டுங்கிறது அகைன் பிரான்ச்சுக்கு மேலே இருக்கிற ஒரு ஹெடர் லெவல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ் ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு 2-3 அக்கௌண்ட்ஸ், இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ சிமிலர்லி கஸ்டமர்லேயும் உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் நம்ம சொல்கிறது வந்துட்டு அக்கௌண்ட் லெவல் மேட்சிங்.
ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட்லி மேட்ச் ரெசிப்ட் டு இன்வாய்ஸ். ஸோ டைரெக்டாக இந்த ரெசிப்ட் இந்த இன்வாய்ஸ் தான் சொல்லிட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் கஸ்டம் கிரியேட்டட். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி லாக் பாட்ஸ். ஸோ லாக் பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நமக்கு. என்ன அப்படின்னா இப்போது ஒரு சில கேஸில் என்ன ஆகும்னா உங்களோட பேங்க் இருக்காங்க இல்லையா, ஹெச்டிஎஃப்சி ஆர் ஆக்சிஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு டேட்டா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட் எல்லாமே, ஐ மீன் ரிசிப்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு லாக் பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரிசிப்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிப்போம். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் இன்வாய்ஸ்ட் அண்ட் கிரெடிட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆட்டோ கேஷ் ரூல் செட். ஓகே, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ரெசிப்ட் வந்துட்டு இன்வாய்ஸை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணணும்? ஸோ சேல்ஸ் ஆர்டரா, டிரான்சாக்ஷன் நம்பரா, இல்லை ஷிப்பிங் ரெஃபரன்ஸா? ஸோ எதை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் மேட்சிங் ரூல் 1 2 3 4 வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெதர் யூ வாண்ட் டு யூஸ் தி ஆட்டோ அப்ளை. ஸோ அதாவது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகணுமா இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக பண்ண போகிறீங்களா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேஸ் டு ஆட்டோ அப்ளை ரெசிப்ட். ஸோ எவ்வளோ நாளைக்குள்ள நீங்கள் ஆட்டோ அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா ஸோ ஹவு டு யூ வாண்ட் டு ஹேண்டில் தோஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெசிப்ட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதோட பில்லிங் லொக்கேஷன் உங்களுக்கு மேண்டேட்ரியாக வேணுமா? ஸோ பில்லிங் லொக்கேஷன் மேண்டேட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ when you are creating the receipt so you will need a billing location. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் allow பேமெண்ட் ஆஃப் unrelated transaction. ஸோ இது வந்துட்டு இந்த ரெசிப்ரோக்கல் கஸ்டமர் சொன்னோம் இல்லையா, ஸோ அதோட சப்சிக்வெண்ட் what do you call the receipt part of setup. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்வாய்ஸ் புக் பண்ணது ஒரு இதில் ஸோ பேமெண்ட் ப்ராப்ளி டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு வாங்குறீங்க. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் சேனல் ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் இன்டெக்ரேஷன். ஸோ ரெவன்யூ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு தனி ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அந்த இன்டெக்ரேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஸோ இங்கே சிஸ்டம் ஆப்ஷன்ஸில் நீங்கள் அந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஆஃப். ஸோ ரைட் ஆஃப்னா ப்ராப்ளி அந்த கஸ்டமர்கிட்ட இந்த அமௌண்ட்டே உங்களுக்கு வராது அப்படின்னா ஸோ வாட் யூ வில் டூ இஸ் தட் யூ வில் ரைட் ஆஃப் தி அமௌண்ட். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரீஃபண்டு. ஸோ ரீஃபண்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகும், ரிசீவபிளில் க்ரியேட் ஆனால் கூட ரீஃபண்ட் எண்டு டிரான்சாக்ஷன் எங்கே போகும்னா அக்கௌண்ட்ஸ் பேபிளுக்கு போகும். ஸோ அங்கே தான் பேமெண்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கிட்டு கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ ப்ராப்ளி எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, ஸோ ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் இட். லெட்ஸ் சே உங்களோட கேரண்டியும் இருக்குது. ஸோ ப்ராப்ளி தி இன்சைட் தி வாரண்டி. அப்போது உங்களுக்கு அதை ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ரவுட் இட் த்ரூ அக்கௌண்ட்ஸ் பேபிள் மாடியூல். ஓகேங்களா? ஸோ அந்த கேஸில் உங்களுக்கு ஜஸ்ட் 2 rupees 3 rupees இதெல்லாம் யூஸ்வலாக ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாமே ஆன் அக்கௌண்ட்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ மோர் தேன் திஸ் பர்டிகுலர் அமௌண்ட், லெட்ஸ் சே மோர் தென் 50 rupees. ஸோ அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 50 rupeesன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் பேக் டியூ டேட். ஸோ சார்ஜ் பேக்னால் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இப்போ சார்ஜ் பேக்கோட டியூ டேட் எதை பேஸ் பண்ணி வரணும்? உங்களுக்கு டெபாசிட் டேட்டா இல்லாட்டி என்டர் டேட்டா, ரெசிப்ட் டேட்டா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வெதர் யூ அங்கே இன்வாய்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இது அலோ பேமெண்ட் டெலிஷன் கொடுக்கணுமா வேண்டாமா. ஸோ அதுதான். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஆட்டோ மேட்ச் ரூல் செட், வெதர் யூ வாண்ட் டு ஹாவ் தி ஆட்டோமேட்டிக் applying the matching and applying the invoices. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி உங்களுக்கு அந்த எக்ஸப்ஷனல் ரூல் இங்கேயும் இருக்குது. ஸோ ரைட் ஆஃபுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு. ஸோ அந்த மாதிரி. ஓகே, தென் தி அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் உங்களுக்கு அங்கேக்கும் இங்கேக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதே அக்கௌண்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்கேயும் வரும். ஸோ அங்கே நம்ம கொடுத்தது தான் இங்கேயும் உங்களுக்கு பாப்புலேட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரிசிப்ட்ஸ்.
அதாவது I don't want to create the receipts manually. So I wanted to probably automate this particular receipt process அப்படின்னா so you can give the I mean அதுக்கு தனி செட்டப் இருந்தால் கூட உங்களுக்கு லாக் பாட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அது மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பேட்ச்சில் உங்களால் எவ்வளோ இன்வாய்ஸஸ் அது ரிசிப்ட்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியுங்கிறது வந்துட்டு நீங்கள் சிஸ்டத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ பிகாஸ் அது லோட் ஆகிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அது முடியாது. ஸோ இது நீங்கள் இதில் ஒரு லிமிட் கொடுத்தீங்க, லெட்ஸே ஒரு 1000 இன்வாய்ஸஸ் பெர் ஃபைல் அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட ஸ்டோரேஜ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் கமிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபைல் வர்றப்போ ஒவ்வொரு தடையும் கமிட் பண்ணும். ஸோ கமிட்னா எதுவும் இல்லை, உங்களுக்கு சேவ் பண்ணுறது தான் கமிட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஃபைல் தட் வி ஆர் இம்போர்ட்டிங் வில் ஹேவ் கமிட் ஆஃப் 1000 இன்வாய்ஸஸ். ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ஷன். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் உங்களுக்கு அதாவது ரிசீவபிளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட்டப். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த சிஸ்டம் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சப்சிக்வெண்ட் செட்டப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைப் இருக்குது, டிரான்சாக்ஷன் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரிசீவபிள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரிசிப்டோட கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைப். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. அதாவது உங்களுக்கு இன்வாய்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டெபிட் மெமோ இருக்குது, கிரெடிட் மெமோ இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை சொன்ன மாதிரி சார்ஜ் பேக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள்னா உங்களுக்கு அது லெட்டர் ஆஃப் கிரெடிட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் டிரான்சாக்ஷன் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் டைப்புக்கும் இப்போ நீங்கள் எப்படி இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதாவது லெட்ஸே எனக்கு ஒரு இன்வாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்வாய்ஸுக்கு வந்துட்டு லெட்ஸே எனக்கு டிஃப்ரெண்ட் ஒரு 10 ஆப்ரேட்டிங் யூனிட் அது பிஸ்னஸ் யூனிட் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனி டிரான்சாக்ஷன் டைப் வைக்க போகிறேன்னா இல்லாட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று ஜஸ்ட் ஐ ஆட் தி பிஸ்னஸ் யூனிட் ஹியர் இன் தி பாட்டம் அப்படின்னா ஐ கேன் ஆட் இட். ஓகேங்களா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளி அதர் சினாரியோ இஸ் தட் ஐ ஹாவ் ப்ராப்ளி டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் தட் ஐல் டூ. ஸோ ஒன்று வந்துட்டு எனக்கு டொமஸ்டிக் பிஸ்னஸ் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ப்ராப்ளி ஐ டூ எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு ப்ராப்ளி இஃப் ஐ வாண்ட் டு ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் டைப் ஸோ ஐ கேன் ஹேவ் தி டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் டைப். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைப்புன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் டிரான்சாக்ஷன் கிளாஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ்ட் இருக்கும், பெண்டிங் அண்ட் வாய்டு. ஸோ உங்களுக்கு ஓப்பனை தவிர மற்ற என்ன டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் யூ வில் நாட் பி ஏபிள் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் டைப் ஃபார் யுவர் இன்வாய்சிங். ஓகேங்களா? பிகாஸ் வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் ஸோ நீங்கள் க்ளோஸ்ட் கொடுத்தீங்கன்னா விச் மீன்ஸ் நோ மோர் ஐம் யூஸிங் திஸ் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் டைப். ஓகே, அண்ட் பெண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி ஐ ஹவ் இனிஷியேட்டட் பட் ஐ ஹவன்ட் what do you call received the approval to use this particular transaction type. And void and கொடுத்தீங்கன்னா again I don't want to use it anymore.
Okay, so on the particular option, so open கொடுத்தீங்கன்னா I'm trying to use this particular transaction type. Then the from and to date. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும் பேசிக்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வந்துட்டு உங்களுக்கு டெபிட் அண்ட் தி இன்வாய்ஸ், இதுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஸோ கிரெடிட் மெமோக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரேட் பில். ஸோ இதுதான் பிரிண்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ இது நோ கொடுத்தீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு பிரிண்ட் தி இன்வாய்ஸஸ். ஓகே, அண்ட் தென் தி கிரெடிட் மெமோ டைப். ஸோ இது வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் ஆர் தி டெபிட் மெமோ. பட் இதோட ரிலேட்டட் கிரெடிட் மெமோ நீங்கள் அட்டாச் பண்ணணும்னா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இது எங்கே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வருது. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. இப்போ அது கிரெடிட் மெமோ வருது அப்படின்னா, ஸோ இங்கே அட்டாச் பண்ணோன்னா இங்கேருந்து சிஸ்டம் டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் டைப்புக்கு இதுதான் கிரெடிட் மெமோன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வாட் திஸ் இஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரூல் செட் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே தான். அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ்னால் உங்களுக்கு எத்தனை நாளையில் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் வந்துட்டு கஸ்டமர் பே பண்ண போகிறாருங்கிறது தான் பேமெண்ட் டேர்ம். அகைன் இது வந்துட்டு நம்ம கஸ்டமர் லெவலில் தான் கொடுத்துப்போம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஓப்பன் ரிசீவபிள்ஸ். ஸோ ஓப்பன் ரிசீவபிள்ஸ் அண்ட் தி நேச்சுரல் அப்ளிகேஷன் ஓன்லி, விச் மீன்ஸ் உங்களுக்கு இப்போது ஒரு இன்வாய்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ரிசீவபிள் அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஹவு டு யூ வாண்ட் டு ட்ரீட் திஸ்? ஸோ அதுதான் ஓப்பன் ரிசீவபிள்ஸ். அண்ட் தென் அலோ ஃப்ரைட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஃப்ரைட் நீங்கள் அலோ பண்ண. ஸோ ஃப்ரைட்டுங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் டு ஜிஎல் ஆப்ஷன். ஸோ வெதர் யூ வாண்ட் டு யூஸ் தி போஸ்ட் டு ஜிஎல் ஆப்ஷன் ஆர் நாட். அதாவது இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, பட் இதோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஜிஎலுக்கு அனுப்பணுமா வேண்டாமா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு போஸ்ட் டு ஜிஎல். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் லேட் சார்ஜ் கேல்குலேஷன். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த லேட் சார்ஜுக்கு ஒரு அமௌண்ட். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனேபிள்ட் இட், ஸோ தட் யூ வாண்ட் டு எக்ஸ்க்ளூட் தோஸ் லேட் சார்ஜஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட், அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சீக்வன்சிங். ஸோ வெதர் யூ வாண்ட் டு ஹேவ் the chronological order for the future dates invoices, அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி இன்வாய்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அக்கௌண்டிங் என்ட்ரி வந்துட்டு ரிசீவபிள் டு ரெவன்யூ வருது இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு செட்டப் பண்ணுவோம் அக்கௌண்டிங் ரூல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அக்கௌண்டிங் ரூலில் தான் நம்ம கொடுப்போம் இந்த அக்கௌண்ட், அதாவது ரிசீவபிள் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்துட்டு எனக்கு கஸ்டமர் சைட்லேருந்து வரணுமா, டிரான்சாக்ஷன் டைப்லேருந்து வரணுமா, இல்லை சேல்ஸ் பர்சனோட அந்த லிங்க்லேருந்து வரணுமா, ஸோ எங்கேருந்து வரணுங்கிறத அதில் டிஃபைன் பண்ணுறோம். பட் இன்கேஸ் டிரான்சாக்ஷன் டைப்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி பிளேஸ் தட் வி வில் அட்டாச் தி ரிசீவபிள்ஸ் அண்ட் தி ரெவன்யூ அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ரிசீவபிள் அக்கௌண்ட் கொடுத்துருவோம், ரெவன்யூ அக்கௌண்ட் கொடுத்துருவோம். ஸோ இதில் கொடுக்குறது தான் நமக்கு இங்கே இன்வாய்ஸில் வந்துட்டு பாப்புலேட் ஆகும். ஸோ மேனுவல் இன்வாய்ஸஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இது இஷ்யூ இல்லை. ஸோ ப்ராப்ளி யூ கேன் செலக்ட் இட் மேனுவலி ஆல்சோ. பட் இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஆட்டோமேட்டட் இன்வாய்ஸ் ஆர் தி இன்வாய்ஸ் ரிசீவ் ஃப்ரம் ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ யூ வில் நீட் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன் டு இம்போர்ட் எனி இன்வாய்ஸ். பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்துட்டு இன்டர்ஃபேஸ்லேயே ஃபெயில் ஆகிடும். ஸோ இன்வாய்ஸ் வில் நாட் பி கிரியேட்டட். ஓகேங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக we will need this option if it is auto invoice that we are creating. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம இன்வாய்ஸுக்கு பார்க்குறோம். ஸோ சிமிலர்லி நீங்கள் வந்துட்டு அதர் டிரான்சாக்ஷனுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ இட்ஸ் அபவுட் சேஞ்ச் ஒன்லி தி கிரெடிட் மெமோ வில் ஹேவ் தி நெகட்டிவ் சைன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைப். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சோர்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் சோர்ஸ்னால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போது எனக்கு லெட்ஸே நான் ஒரு
1000 இன்வாய்ஸஸ் வந்துட்டு மைக்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இப்போ நான் ஒரு நியூ சிஸ்டத்துக்கு வந்திருக்கேன் ஆரக்கிளுக்கு. ஸோ இப்போ நான் மைக்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது நான் என்ன போட்டு வச்சிருப்பேன்னா ப்ராப்ளி அந்த லெகசி சிஸ்டமோட நேம் போட்டு நான் போட்டு வச்சிருப்பேன். ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை ஸோ தீஸ் ஆர் தி லெகசி சிஸ்டம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு டிரான்சாக்ஷன் சோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இப்போ நான் வந்துட்டு இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு எனக்கு எங்கேருந்து வந்தது? இப்போ எனக்கு இது மைக்ரேட்டட்னா ஃபைன். பட் ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு கேஸ் சொன்னோம் இல்லையா? இப்போ ஏர்டெல் கேசஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன்லேருந்து தான் எனக்கு டேட்டாவே வருது. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு எனக்கு எப்படி நான் எடுத்துக்க போகிறேன்? ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன், இது ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எனக்கு இருந்ததுன்னா தான் ஐல் பி ஏபிள் டு டெல் தட் தீஸ் ஆர் தி இன்வாய்ஸஸ் தட் கிரியேட்டட் இன்சைட் தி அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இந்த இன்வாய்ஸஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே மைக்ரேட்டட் இன்வாய்ஸ். ஸோ அந்த செக்ரிகேஷன் என்னால் இது மூலயமா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நம்பரிங். ஸோ திஸ் இஸ் தி நம்பர் தட் வி ஹேவ் கிவன். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மேனுவலாக வேணும் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி யூ வில் அன்செக் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன் கால்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் நம்பரிங். ஸோ இது வந்துட்டு ஒன் டைம் செட்டப்பு. ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு இது ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெசிப்ட் ஹேண்ட்லிங் ஃபார் கிரெடிட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா அந்த ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுக்கு வெதர் யூ வாண்ட் டு ஹேவ் இட் இன் ஆன் அக்கௌண்ட் ஆர் ரீஃபண்ட். ஸோ இது வந்துட்டு சிமிலர் டு உங்களோட ஜொமேட்டோ மாதிரி தான். ஸோ ஜொமேட்டோவில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் ஸோ தி அமௌண்ட் தி ரீஃபண்ட் வாட் எவர் யூ கெட் இட் ஃப்ரம் ஜொமேட்டோ ஆர் வாட் எவர் தி பிளாட்ஃபார்ம். ஸோ அது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆன் அக்கௌண்ட்டில் போகும். ஸோ யூ வில் நாட் ஹேவ் தி ரீஃபண்ட் இமீடியட்லி. ஸோ தெர் ஆர் சர்டன் கேசஸ் யூ வில் கெட் தி ரீஃபண்ட். பட் சில கேசஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ ப்ராப்ளி யூ கேன் யூஸ் இட் அட் லேட்டர் பாயிண்ட் இன் டைம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன் அக்கௌண்ட். ஓகே. அண்ட் தென் ரீஃபண்ட்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நீங்கள் ரீஃபண்ட் பண்ண போகிறீங்க, அதுதான். ஓகே. ஸோ தென் தி காப்பி டாக்குமெண்ட் நம்பர் டு டிரான்சாக்ஷன் நம்பர். அதாவது உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வருது இல்லையா? ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் உங்களுக்கு காப்பி பண்ணுமா வேணுமா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் டிரான்சாக்ஷன் நம்பர். ஸோ அது அஃப்கோர்ஸ் வில் நாட் அலோவ் இட் தி டூப்ளிகேட். ஸோ தெர் ஆர் சர்டன் கேசஸ் வேர் பிஸ்னஸ் மைட் ஆஸ்க் ஃபார் திஸ் ஆப்ஷன். ஸோ அதனால் ஆஸ் ஆப்ஷன் இருக்குது, பட் இட்ஸ் நாட் சஜஸ்டட் தட் வி வில் நாட் சஜஸ்ட் டு தி பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிரான்சாக்ஷன் டைப். இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் ஒரு டிரான்சாக்ஷன் டைப் க்ரியேட் பண்ணோம் இல்லையா இன்வாய்ஸுக்கு? ஸோ அது வந்துட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் கிரெடிட் மெமோன்னா அந்த கிரெடிட் மெமோவோட டிரான்சாக்ஷன் சோர்ஸும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும். ஓகே. தென் யூ ஹேவ் தி ஆட்டோ இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆட்டோ இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ்னால் அதான் சொன்னோம் இல்லையா ஆர்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வர்றது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் தான். ஸோ அதாவது உங்களுக்கு இன்வாலிட் லைன் இருக்குது. லெட்ஸே எனக்கு லேட்டஸ்ட் ஓப்பன் பீரியட் வந்துட்டு ஜான், பட் இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு நவம்பர். ஸோ பை மிஸ்டேக் அவங்க ப்ராசஸ் பண்ணாம விட்டாங்க, இல்லாட்டி பிகாஸ் ஆஃப் எனி இஷ்யூ ஸோ திஸ் transaction was not processed அப்படின்னா if I want to process this particular transaction, so whether system should allow me to create the invoice or reject it. So usually it is suggested to have the reject invoice, because what will happen is that create invoice கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு லைனை தவிர எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் உங்களால் தனியாக ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஜெக்ட் இன்வாய்ஸ். ஸோ திஸ் வில் ஹாவ் டு பி ரீப்ராசஸ்ட் அகெயின். ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்வாலிட் லைன்ஸ். அண்ட் தென் தி அக்கௌண்டிங் டேட் இன் க்ளோஸ் பீரியட். ஸோ க்ளோஸ் பீரியட்னா அட்ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஓப்பன் பீரியட். ஸோ லேட்டஸ்ட் ஓப்பன் பீரியட் ஜான், அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜானுக்கு போஸ்ட் பண்ணிடும். இல்லை ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இது ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ குரூப்பிங் ரூல் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஆஸ் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இம்போர்ட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கொடுத்துருப்போம் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். ஸோ வேறவர் இட்ஸ் நாட் தேர் ஸோ வில் கிவ் தி பர்சன்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்துட்டு பேசிக்லி இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே.
ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சோர்ஸோட செட்டப்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா மெமோ லைன். ஸோ இது ஜஸ்ட் ஆப்ஷனல் செட்டப், பட் வி ஹாவ் தி மெமோ லைன்ஸ். அண்ட் தென் நமக்கு வந்துட்டு ரிசிப்டோட ஒரு சில செட்டப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 10 o'clock எனக்கு இன்னொரு கால் இருக்குது. ஸோ வாட் வில் டூ இஸ் தட், ஸோ டுடே வி வில் க்ளோஸ் ஃபார் த டே இஃப் வி டோன்ட் ஹாவ் எனி கொஷின். ஸோ உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா, ஸோ ப்ராப்ளி we will pause it here and we will continue tomorrow. Okay, ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஹலோ, சாரி சார், மியூட்ல போட்டேன். நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, ஃபைன். அப்போ வில் கனெக்ட் டுமாரோ. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இதே டைமிங்களா இல்லை 9 ஆஃப்டர் தான்? 9 தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஓகே. இஃப் இட் இஸ் early நான் கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே பின் பண்ணிடுறேன் நான். ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.